போன வாட்டி பேசிட்டு வந்தப்பவே முகத்தை மூடிட்டு வந்தது பெரிய கான்ட்ரவர்ஷியல் ஆயிடுச்சு. சொல்லிட்டே போயிருக்கார், நான் முகத்தெல்லாம் மூடலை, பேசி தான் வர போகிறேன் அப்படி தில்லா போயிருக்கார். என்ன விஷயமா இருக்கும் சார்? என்ன விஷயமா இருக்குன்னா கூட்டணி தான். அதாவது ஒரு காலத்தில் அதிமுக எப்படி இருந்ததுன்னா, அதிமுகவினுடைய கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தை அந்த அம்மையார் ஜெயலலிதா இருக்கிறப்ப எல்லாரையும் போய்ஸ் கடன் வர வச்சு தான் பேசுவாங்க. எந்த கட்சிக்கும் எந்த கட்சி ஆஃபீஸுக்கும் போய் இவங்க பேசுறதாக சரித்திரமே கிடையாது. அதே மாதிரி இந்த ஹோட்டலில் வச்சோ பொது இடங்களில் வச்சோ கூட்டணி சம்பந்தமான பேச மாட்டாங்க. எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தாலும் அவங்க போய்ஸ் கடன் வர சொல்லி இவங்க தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. டிசைடிங் அத்தாரிட்டி அவங்க இருப்பாங்க. இந்த அம்மா மறைவுக்கு பிறகு மொத்தமாக வந்து டெல்லிக்கு போய் கட்சி அப்படியே ஷிஃப்ட் ஆகி டெல்லிக்கு போயிடுச்சு. அப்போ அந்த கட்சி முழுவதுமாக பாஜக தன் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கிச்சு அந்த கட்சியை. அந்த அம்மா மறைவுக்கு பிறகு அவங்களுடைய பிடியில் தான் இருக்குது. அவருக்கு இங்கே வந்த ரிப்போர்ட் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ரொம்ப பலகீனமாக இருக்குது, வேறு கட்சி புதுசாக யாரையும் உள்ளே சேர்க்கலை, இருக்கிற அதிமுக குள் பிளவு, பாமக குள் பிளவு, அதிமுக இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி அவங்க பிரிப்பாங்க. ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாமக இருக்கக்கூடிய அதில் 2 பிளவாக இருக்குது. இப்படி ஒன்றும் வேற கட்சி இன்னும் இது வரைக்கும் உள்ள 2 மாதம் தான் தேர்தலாக இருக்குது. இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்குறோம். முதலில் அதிமுகக்குள்ள இருக்கக்கூடிய சலசலப்பு பிளவுகளை சரி பண்ணுறோன்னு பார்க்குறாங்க. அது முடியல. டெல்லியில் அமித்ஷா அவர்களை சந்திச்சிருக்கிறாரு. அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 50 தொகுதி கொடுக்குறோம். ஒரு கோயில் நகரமாக இருக்கக்கூடிய பகுதிகளெலாம் எங்களுக்கு ஒரு இடம், ஒரு சீட் வேணும். அதுவும் இல்லாமல் மாவட்டத்துக்கு ஒரு சீட் அப்படிங்கிற மாதிரி ஒரு 50 ஷேரிங் முடிஞ்சிருச்சு. அப்போ சீட் ஷேரிங் இவங்க சொல்கிறது தான். அவர்னா ஷேரிங் முடிகிறது. நாங்கள் அண்ணன் இருக்க எடுத்துக்கிறேன், நம்ம இனிமேல் நிப்பாட்டுக்கு அப்படிங்கிறதான் கணக்கு. 56 சீட்டு கேட்குறாங்க அவங்க. வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்போதெல்லாம் வந்து டெல்லிக்கு போகிறாரோ அப்போல்லாம் வந்துட்டு பயங்கர ஒரு மீடியாவில் எதிர்பார்ப்பாக இருக்குது, என்ன பேச போகிறார், எதை பற்றி பேச போகிறார் அப்படின்னு. ஏன்னா போன வாட்டி பேசிட்டு வந்தப்பவே முகத்தை மூடிட்டு வந்தது பெரிய கான்ட்ரவர்ஷியல் ஆயிடுச்சு. சொல்லிட்டே போயிருக்கார், நான் முகத்தெல்லாம் மூடலை, பேசி தான் வர போகிறேன் அப்படி தில்லா போயிருக்கார். என்ன விஷயமா இருக்கும் சார்? என்ன விஷயமா இருக்குன்னா கூட்டணி தான். அதாவது ஒரு காலத்தில் அதிமுக எப்படி இருந்ததுன்னா, அதிமுகவினுடைய கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தை அந்த அம்மையார் ஜெயலலிதா இருக்கிறப்ப எல்லாரையும் போய்ஸ் கடன் வர வச்சு தான் பேசுவாங்க. எந்த கட்சிக்கும் எந்த கட்சி ஆஃபீஸுக்கும் போய் இவங்க பேசுறதாக சரித்திரமே கிடையாது. அதே மாதிரி இந்த ஹோட்டலில் வச்சோ பொது இடங்களில் வச்சோ கூட்டணி சம்பந்தமான பேச மாட்டாங்க. எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தாலும் அவங்கள போய்ஸ் கடன் வர சொல்லி இவங்க தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. டிசைடிங் அத்தாரிட்டி அவங்க இருப்பாங்க. இந்த அம்மா மறைவுக்கு பிறகு மொத்தமாக வந்து டெல்லிக்கு போய் கட்சி அப்படியே ஷிஃப்ட் ஆகி டெல்லிக்கு போயிடுச்சு. இப்போ செங்கோட்டையனுக்கு பிரச்சனை டெல்லிக்கு தான் போகிறாரு, எடப்பாடிக்கு பிரச்சனை டெல்லிக்கு தான் போகிறாரு. அப்போ அந்த கட்சி முழுவதுமாக பாஜக தன் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கிச்சு அந்த கட்சியை. அந்த அம்மா மறைவுக்கு பிறகு அவங்களுடைய பிடியில் தான் இருக்குது. அப்போ அந்த மாதிரி பிரிவில் இருக்கிறப்ப எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கார், அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறாரு. அப்படி இருந்தாலும் கூட இந்த கட்சி இவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் கூட 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தனிச்சு நிற்க வச்சு பார்ப்போம், அந்த ஓட்டுகள் எப்படியும் சிதறாமல் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக தனிச்சு நிற்க வச்சு பார்த்தாங்க. அவங்களுக்கு பெருசாக கை கொடுக்கல. 26 சட்டமன்ற தேர்தலுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதிமுகவுடைய சாய்ஸாக என்ன இருக்குன்னா டிவிகே ஏடிஎம்கே அப்படிங்கிற ஒரு அலைன்ஸை போட்டுருவோம்னு அவர் ஒரு பிளான் பண்ணுறார். எடப்பாடி பழனிசாமி பண்ணுறாரு. ஆனால் கட்சி ஓனருக்கு என்ன தெரியும்னா, ஏன்னா நான் தான் ஓனரு, நாங்கள் தமிழ்நாட்டுக்கு உங்களுக்கு இன்சார்ஜ் தான் போட்டிருக்கேன், நீங்கள் எல்லாம் முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 6 மாதத்துக்கு முன்னாடி வேகமாக என்டிஏல அதிமுகவை சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி என்டிஏவில் டிடிவி தினகரன் இருக்கிறாரு, ஏசி சண்முகம் இருக்கிறாரு, ஜான் பாண்டியன் இருக்கிறாரு, அப்புறம் புதிய நீதி கட்சி எல்லாம் இருக்குது. அதிமுக உள்ளே கொண்டு வந்த அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, டிடிவி தினகரன் வெளியில் போயிடுறாரு, ஓபிஎஸ் வெளியில் போயிடுறாரு. இவங்க மற்ற ஆட்கள்லாம் முடிவு எடுக்காமல் இருக்கிறாங்க. அதிமுக கூட்டணியில் இருந்த ஒரே கட்சியாக இருந்தக்கூடிய எஸ்டிபிஐ கட்சி வெளியில் போயிடுச்சு, தேமுதிகவும் வெளியில் போயிடுச்சு. இப்போ தேர்தல் நெருங்கிருச்சு, இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. கூட்டணியை பலப்படுத்தணும். திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னொரு பக்கம் டைவிக்கன்னு ஒரு அணி உருவாகிருக்கு. நம்ம கட்சியில் ஒன்றும் கூட்டணியே இல்லை அப்படின்னு அண்ணா நயினார் நாகேந்திரனை போடுறாங்க. நயினார் நாகேந்திரனால கூட்டணியை ஒன்றும் பலப்படுத்த முடியல, வெளிய கட்சிகளை உள்ளே கொண்டு வர முடியல. இவங்க ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு ஏரியாவில் ஒரு அசைன்மெண்ட் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு மத ரீதியான ஒரு பிரச்சனையை கிளப்பி அதில் ஓட்டு வாங்குவாங்க. தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்ற இஷ்யூ கையில் எடுத்து அதை பெருசாக கொண்டு போகணும்னு பார்த்தாங்க. அதுவும் பெருசாக கை கொடுக்கல, கூட்டணியும் கொண்டு வரல. அப்படிங்கும்போது பயங்கர அப்செட். சமீபத்தில் அமித்ஷா வந்திருந்தார், 2 நாள் பயணமாக தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார். திருச்சி அண்ட் புதுக்கோட்டையில் 2 நிகழ்ச்சிகள் பண்ணுறப்ப அவருக்கு இங்கே வந்த ரிப்போர்ட் தேசிய ஜனநாயக கூட்டணி ரொம்ப பலகீனமாக இருக்குது, வேறு கட்சி புதுசாக யாரையும் உள்ளே சேர்க்கலை, இருக்கிற அதிமுக குள் பிளவு, பாமக குள் பிளவு, அதிமுக இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி அவங்க பிரிப்பாங்க. ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாமக இருக்கக்கூடிய அதில் 2 பிளவாக இருக்குது. இப்படி ஒன்றும் வேற கட்சி இன்னும் இது வரைக்கும் உள்ள 2 மாதம் தான் தேர்தலாக இருக்குது. இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்குறோம். முதலில் அதிமுகக்குள்ள இருக்கக்கூடிய சலசலப்பு பிளவுகளை சரி பண்ணுறோன்னு பார்க்குறாங்க. அது முடியல. அப்போ இருக்கிற கட்சியிலேயே இன்னொரு கட்சி என்னென்னா பாமக 2 பிளவாக இருக்குது. ராமதாஸை எப்படியாவது ஒன்று சேர்த்து வச்சிடணும்னு குருமூர்த்தி போய் பல முறை பேசுகிறாரு. பட் அதுவும் சரியாக வரல.
இப்போ பாமகவுக்குமே ஒரு ஆசிலேஷனில் என்ன வந்துருச்சு, அன்புமணிக்குமே இன்னொரு ஆப்ஷனாக டிவிகேக்கு போகலாமாங்கிற மாதிரி அவர் ஒரு ஆசிலேஷன் இருக்கார். என்னடா இது இருக்கிற கூட்டணியும் ஒன்றா பிச்சுக்கிட்டு போகுது, இருக்கிற கட்சிக்குள்ளேயும் பிரச்சனையாக இருக்குது, இதை என்ன செய்யறது அப்படின்றப்ப பயங்கர அப்செட்டோட அமித்ஷா திரும்பி போயிட்டுறதாக தகவல் சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, என்ன செய்வீங்களோ தெரியாது, இருக்கிற கட்சிகளாக முதல்ல நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் சொல்லிட்டு போய் அடுத்த நாளே காலையில் பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸும் எடப்பாடி பழனிசாமி மீட் பண்ணியிருப்பாங்க, கூட்டணிக்குள்ள வந்துட்டாரு, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, தொகுதிகள்லாம் அப்புறம் பேசுகிறாங்க. அன்றைக்கி மதியானமே ஒரு உடனே டெல்லி போகிறார். அப்போ இது எல்லாமே அவங்களுடைய ஏற்பாடு தான், அமித்ஷா அவர்களுடைய ஏற்பாடு தான், நீங்கள் பேசி முடிச்சிருங்கன்றிருக்காரு. அவர் அடுத்த டெல்லி போயிருக்காரு. டெல்லியில் இரவு அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டிருந்தது எடப்பாடி பழனிசாமிக்கு. இரவு டெல்லியில் அமித்ஷா அவர்களை சந்திச்சிருக்கிறாரு. அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 50 தொகுதி கொடுக்குறோம், ஒரு கோயில் நகரமாக இருக்கக்கூடிய பகுதிகளெலாம் எங்களுக்கு ஒரு இடம், ஒரு சீட் வேணும், அதுவும் இல்லாமல் மாவட்டத்துக்கு ஒரு ஷீட் அப்படிங்கிற மாதிரி ஒரு 50 ஷேரிங் முடிஞ்சிருச்சு. அப்போ சீட் ஷேரிங் இவங்க சொல்கிறது தான், அவருக்குனா ஷேரிங் முடிகிறது, நாங்கள் அண்ணன் இருக்க எடுத்துக்கிறேன் தம்பி நிம்மதி நிப்பாட்டுக்கு அப்படிங்கிறது தான் கணக்கு. 56 சீட்டு கேட்குறாங்க. அவங்க 56 சீட் என்னென்னா ஒரு மாவட்டத்துக்கு 1, 2, அது முக்கியமான அவர்களுக்கு என்ன கேட்குறாங்கன்னா இந்த கொங்கு பகுதிகள் அதிகமாக கவனம் செலுத்துறாங்க. கொங்கு பகுதிக்கு பேசிக்காகவே அதிமுக ஓட்டு இருக்கு. ரெண்டாவது அவருடைய எடப்பாடி பழனிசாமி அவருடைய கம்யூனிட்டி பேக்ரவுண்டில் ஓட்டு இருக்கு. அப்படிங்கும்போது பாஜகவும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க, கொஞ்சம் வட இந்திய வாக்காளர்களும் இருக்கிறாங்கன்னா அந்த பகுதியில் நிறையா கேட்குறாங்க சீட்டு. அந்த பகுதியில் அதிமுகவுக்கும் ஓரளவுக்கு பேஸ்டான பகுதி, இவங்களும் அங்கே இருக்காங்கனால அந்த பகுதியில் நிறையா கேட்குறாங்க. அந்த மாதிரி பரவலாக தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 56 சீட்டு, 2 மினிஸ்டர்ஸ் ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை போட்டு கொடுத்துட்டு, இதெல்லாம் கூட எடப்பாடி பழனிசாமி ஒரு வழியில் வந்து அவர் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்குருவார். ஆனால் போகிறப்ப முன்னாடி ஒரு ஆப்ஷன் ஒன்று சொல்லியிருக்காங்க, டிடிவி தினகரனை காம்ப்ரமைஸ் பண்ணி நீங்கள் உள்ளே கூட்டு வரணும் அப்படின்றது ஒரு செக் வச்சுருக்காங்க. செக்கு அதுதான் அவருக்கு வந்து பயங்கர ஷாக்கோட அவர் டெல்லி பயணத்தை முடித்து கொண்டு வந்திருக்கிறார். என்னடா போனது வந்து நம்ம நினச்சது போனது வந்து நடந்தது ஒன்று அப்படின்னா, அங்கே போயிட்டு வந்து டெல்லி ஏர்போர்ட்லேயே காலையில் டெல்லியிலேருந்து சென்னை கிளம்புறப்ப ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணுறாரு. அப்போ சொல்கிறாரு, சசிகலாவையும் ஓபிஎஸ்ஸையும் எந்த காலத்தையும் சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக அவர் சொல்லிடுறாரு. டிடிவி அப்படிங்கிறது அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்குருவோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறார். அப்போ அண்ணாமலை மூலியமாக டிடிவியை காம்ப்ரமைஸ் பண்ணி உள்ளே கொண்டு வர வேலையை அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த மெசேஜும் அவருக்கு பாஸ் பண்ணியிருக்காங்க, நீ டிடிவி வந்ததுன்னா நீங்கள் எதுவும் அப்ஜெக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் டிடிவி தரப்பில் நம்ம விசாரிக்கிறப்பன்னா அதுக்கான வாய்ப்பே இல்லை. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக கொண்டு போய் நான் ஊருக்கு பிரச்சாரம்லாம் பண்ண மாட்டேன், அப்படி ஒரு அரசியல் எனக்கு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. டிவிக்கே வந்துட்டு அவங்க விஜய் கட்சியில் போய் ஜாயின் பண்ணுற பிளான்ல தான் இருக்காங்க. இல்லை, அவங்க ஆல்மோஸ்ட் ஓபிஎஸ்லாம் அங்கே தான் போய் ஜாயின் பண்ண மாதிரி தான், ஒன்றும் வெளிப்படையாக சொல்லாமல் இருக்கிறாங்க. ஓபிஎஸும் அங்கே தான் போகிறாரு. ஓபிஎஸ் கன்ஃபார்ம், அது ஓபிஎஸ் அங்கே தான் போகிறாரு. இப்போ டிடிவியை உள்ளே கொண்டு வரதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. டிடிவி ஒரு தரப்பில் விசாரிக்கிறப்ப என்ன சொன்னாங்கன்னா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, அவங்க முயற்சி பண்ணுறாங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக எந்த காலத்தை ஏற்றுக்கிற மாட்டோம், முதலமைச்சர் கேண்டிடேட்டாக கூட ஏற்றுக்கிற மாட்டோம். அப்படிங்கும் போது அது ஒரு சிக்கல். இப்போ டெல்லி பயணத்தில் இத்தனை சம்பவங்கள் நடந்திருக்கு. இப்போ கூட்டணி ஆட்சிக்கு நீங்கள் வரணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தையும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாக சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்திலும் எங்களுக்கு பங்கு வேணும். அதைத்தான் தான் அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து பேசுகிறார். போராட்டங்கள்லாம் என்டிஏ கவர்மெண்ட் இங்கே ஃபார்ம் பண்ணுவோம் தமிழ்நாட்டில், மோடிஜி ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வருவோம், செய்வீர்களா அப்படின்னு வந்து எம்ஜி ஏல்லா பாணிலாம் கேட்குறாங்க. அரே பாய் போலா பாய் அப்படின்ற உடனே அவர் சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப என்ன நடக்குதுன்னா, இங்கே கூட்டணி ஆட்சிக்கு பாஜக தயாராகிடுச்சு. அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, பாஜக ஆட்சிக்கு வந்தாலும் ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் பங்கு கேட்குது பாஜக. நேரடியாக வந்து உள்ள நுழைஞ்சு வெற்றி பெற முடியல. ஸோ அதிமுக மூலமாக அதிமுக வெற்றி பெற்றாலும் ஒன்று தான், பாஜக வெற்றி பெற்றாலும் ஒன்று தான். கடந்த 4 வருடத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி வந்து பாஜக ஆட்சி தான். பாஜக தான் அவங்களை கண்ட்ரோல் பண்ணிச்சு, பாஜக தான் ரூல் பண்ணிச்சு. ஏன்னா அப்போ தான் சிஏ சட்டங்களை கொண்டு வரப்பட்டது. அதுக்கு பாஜக அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஓட்டு போட்டாங்க. 3 வேளாண் சட்டங்கள் அப்போ தான் கொண்டு வந்துச்சு. டெல்லிக்கான சிறப்பு எல்லாத்தையுமே கொண்டு வந்தாங்க. அது ஏறக்குறைய அதிமுகவினுடைய பாஜகவினுடைய இன்னொரு அணி மாதிரி தான் இன்றைக்கி ஆகிப்போச்சு. தன்னிச்சையாக அவங்க வந்து எடுக்க முடியும். ஏன் தன்னிச்சையாக எடுக்க முடியலன்னா, அவருடைய சாய்ஸ் வந்து டிவிகேவாக தான் இருந்துச்சு. அதை இவங்களால எடுக்க முடியலையே. இப்போ டிவிகேவுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் உள்ள இருந்த சிக்கல் என்னென்னா, ஷீட் ஷேரிங்லேயும் இந்த மினிஸ்டர்லேயும் பிரச்சனை தான் வந்துச்சு. டெப்யூட்டி சிஎம் ப்ளஸ் 2 வருஷம் நான் இருப்பேன், 2 வருஷம் நீ இருப்பேன், அதெல்லாம் பேசி சமாளிக்கக்கூடிய விஷயம்தான். இது தெரிஞ்சு தான் பாஜக வந்து வேக வேகமாக நாங்கள் தான் ஓனர், நீங்கள் என்ன நீங்கள் முடிவு எடுக்கிறீங்கன்றதான் அவங்க முடிவு பண்ணாங்க. அப்போ அந்த கூட்டணிக்குள்ளேயே இப்போ வந்து யாரும் ஜெல்லாகாமல் இருக்காங்க. அதிமுக நிர்வாகிகளே பாஜக அதிமுக கூட்டணி உருவான பிறகு பல பேர் வெளியே புக ஆரம்பிச்சிருக்காங்க. இது சரியாக வராது, தொடர்ந்து தோல்வியாக போயிட்டுருக்கு, திருப்பி நம்ம அங்கே இருக்க வேண்டாங்கிறது. பல பேர் திமுகவுக்கு போகிறாங்க, சில பேர் டிவி கேட்க போகிறாங்க, பிரிஞ்சு போகிறாங்க. அப்போ இப்போ வந்து என்னென்னா, அதிமுக ஜெயிச்சாலும் பாஜக ஜெயிச்சாலும் ஒன்று தான். ஆனால் நேரடியாகவே தமிழ்நாட்டில் வந்து நம்ம வந்து உட்காந்துடுறோம், அதிகாரத்தில் உட்காரணும்,
பவர் சென்டரில் ஒரு டெப்டி சிஎம்மாக இருக்கணும், இல்லாட்டி உள்துறை அமைச்சர் கேட்பாங்க. இதே மாதிரி தான் பீகாரில் நடந்தது. பீகாரில் என்னன்னா நிதிஷ்குமார் ஆட்சிக்கு வந்துட்டார். நிதிஷ்குமார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர் பொம்மை முதல்வர் அமைச்சராக தான் இருக்கார். பொம்மை முதலமைச்சர்னு வார்த்தை சொல்லலாம், உண்மையிலேயே பொம்மையாக இருக்கார். என்னன்னா அவருக்கு எந்த போர்ட்போலியோமே கிடையாது. ஒரு மாநிலத்தினுடைய மிக முக்கியமான பவர்ஃபுல் போர்ட்போலியோங்கிறது உள்துறை தான். உள்துறையை வந்து அவர் வந்து பிடிங்கிட்டாங்க. பீகாரில் வந்து உள்துறை அமைச்சர் யாருன்னா பாஜகக்காரர். ரெண்டாவது ரொம்ப பெரிய பவர்ஃபுல் போர்ட்போலியோன்னா சபாநாயகர், சட்டமன்றத்தை அவர் தான் தீர்மானிக்கிறது. ஒரு ஆட்சியை கலைக்கிற அளவுக்கு கூட அவருக்கு பவர் இருக்கு. அந்த பதவியும் பாஜக தான் வாங்கிடுச்சு. அப்போ இவர் வந்து ஒரு பொம்மையாக ஒரு முதலமைச்சராக உட்கார வச்சுக்கிறாங்க நிதிஷ்குமாரை. ஏறக்குறைய இவங்க அந்த மாதிரி வந்தாலும் அதிமுகவை அந்த மாதிரி தான் கொண்டு போகணும்னு நினைப்பாங்க. அப்போ அதுக்காக தான் அதிகமான சீட் வேணும். 50 சீட்டு வாங்கி நம்ம ஒரு யாருக்கு ஒருவேளை யாருக்கும் மெஜாரிட்டி இல்லை, ஒரு பாஜக 10-20 சீட்டு தோணுச்சு பாஜகவே முதலமைச்சராரு. அந்த வேலையெல்லாம் பண்றாங்க. இதெல்லாம் வேற வழி இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி கேட்டுட்டு வந்திருக்கிறாரு, சகிச்சுக்கிட்டு வந்திருக்கிறாருன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு மீறி இவரால் எதுவும் பண்ணவும் முடியாத சூழ்நிலை. ஆனா ஒரு சில சமயம் பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி அவர்கள் பேசும்போது எலெக்ஷன் அப்போ கடைசி நேரத்தில் எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு ஒரு சூசகமான சில விஷயங்களை சொல்றாரு. அதுக்கு என்ன வேறு கட்சிகள் வரும் அப்படிங்கிறாரு, கூட்டணிக்கு சில கட்சிகள் வருங்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் இந்த கூட்டணி உடையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதிமுக பாஜக கூட்டணி உடைவதற்கு வாய்ப்பே இல்ல. அது எப்படி உடைச்சு பாஜகவை எதிர்த்து அரசியல் பண்ணிட முடியுமா? அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அவர் எல்லாருமே வழக்குகள் இருக்கு, பிடி போட்டு வச்சிருக்கிறாங்க. அதனால் அதுக்கான வாய்ப்புகள்லாம் அவர் மீறி போய் அரசியல் பண்ணக்கூடிய அளவுக்குலாம் இல்லை. அப்படி பண்ணியிருந்தாருன்னா ஏன் இந்த கூட்டணிக்குள்ளேயே 6 மாதத்துக்கு முன்னாடி வரணும்? கண்டிப்பாக இப்பயே முடிவு எடுத்துட்டு 6 மாதத்துக்குள்ளே அவங்க அதிமுக தாவேக காம்பினேஷனில் போயிருக்கலாமே அவங்க. அப்படிங்கும்போது கடைசி நேரத்தில் மாறுதலுக்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி என்ன அவர் அவ்வளோ தடாலடியான இவர் வந்து ஜெயலலிதா கிடையாது, இவர் வந்து கலைஞர் கிடையாது. அந்த மாதிரி எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய அளவுக்கு அவருக்கு கெப்பாசிட்டி இல்லை. அதனால அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பாமக வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்திருக்கிறாங்க. இதுக்கு வந்து காரணம் பார்த்தீங்க அப்படின்னா ராமதாஸ் அன்புமணி 2 பேருக்கு நடந்த அந்த ஒரு மிகப்பெரிய விரிசலை வந்துட்டு பாஜக தனக்கு சாதகமாக பயன்படுத்திட்டாங்களா? ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முதல்ல வந்து 25 சீட் கொடுத்தாங்க அதிமுக கூட்டணியில் போன நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில். இப்போ 17 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ சீட்டே குறையுதில்லை. சீட்டு 17ங்கிறது ஒன்று அறிவிக்கப்படல, அதுக்கும் குறைவாக தான் போகிறாங்க. அப்போ சீட் குறையுதில்லை. அப்போ அதுவே அந்த கட்சிக்கு ஒரு இதுதானே. இப்போ எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க, முடியலை. என்ன இருந்தாலும் வன்னியர் சங்கம்ங்கிற ஒரு அமைப்பு வந்து டாக்டர் ராமதாஸுக்கு பின்னாடி இருக்காங்க, அவங்க பேக்கப்பாக இருக்கிறாங்க. அவருக்கு பின்னாடி ஒரு 2 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு, கட்சி தலைவராக இருந்திருக்காரு. ஆனால் ஆக்டிவாக வேலை செய்யக்கூடிய பெரும்பாலானவர்கள் அன்புமணி பக்கம் தான் இருக்கிறாங்க, கட்சியினுடைய ஆக்டிவாக வேலை செய்யக்கூடியவங்க. இருந்தாலும் ஒரு சின்ன பிளவு தானே. இப்போ அந்த கட்சி ஒரு வலுவான ஒரு வன்னியர் சங்கத்திலேருந்து ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியாக வருது. அப்போ ஒரு ஸ்ட்ராங்காக இருந்த கட்சி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பிரிஞ்சு போனவர் தான் வேல்முருகன். அவரும் வந்து அந்த ஓட்டத்தை பிரிக்க போகிறார். இப்போ இந்த குரு அவர்களுடைய காடுவெட்டி குருவுடைய மகள் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்களும் அந்த ஓட்டத்தை பிரிக்க போகிறாங்க. இப்போ ராமதாஸ் இருக்காரு, அவரும் அந்த ஓட்டத்தை பிரிக்க போகிறாரு. அப்போ அதுக்குள்ளேயே இத்தனை பிளவு இருக்குல்ல. இப்போ இவங்க எல்லாமே ஒரே கம்யூனிட்டியில் ஒரே ஓட்டுகளை தான் பிரிக்க போகிறாங்க. ஒரு 5000 ஓட்டை கூட வச்சுக்கலாம். 5000 ஓட்டு பிரிஞ்சாலுமே அந்த கட்சிக்கு பலகீனம் தானே. கண்டிப்பாக. அப்போ அந்த பலகீனத்தை பயன்படுத்திக்கிட்டு கொடுக்குற சீட்டை வாங்கிக்கங்க. அப்போ வந்து பாமக வந்து உள்ள இழுப்புது, அன்புமணி உள்ள கொண்டு வரதுனால பாஜகவுக்கு என்ன பெருசா வந்துட போகுது சார்? ஏன்னா எல்லா பக்கமும் பிரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னும் போது இவங்க கொஞ்சம் இவங்க கொஞ்சம் அந்த கம்யூனிட்டி ஓட்டை பிரியுதுன்னும் போது பாஜக இவர்கிட்ட ஒரு குறிப்பிட்ட பேஸ் ஓட்டு இருக்கு. ஏன்னா பெரும்பாலான அன்புமணிகிட்ட இருக்கு. அவர் அந்த வேலை செய்யக்கூடிய அந்த கேடர்ஸை வச்சிருக்கிறாரு, கட்சியை தன் கட்டுக்கோப்பாக வச்சிருக்காரு. ராமதாஸ் ஒரு பகுதியை பிரிச்சுட்டு போனாலும் கூட பெரும்பாலான நிர்வாகிகள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. அப்போ இவர் குறிப்பிட்ட கணிசமான வாக்கு இவர் வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வட மாவட்டங்களில் பாஜக கை கொடுக்கும் அப்படின்றது தான் ஒரு கணக்கு. ஸோ உங்களுடைய நாலேஜுக்கு பொறுத்த வரைக்கும் தேமுதிக எந்த பக்கம் போகும்னு நினைக்கிறீங்க? அவங்க எதுவுமே சைலண்டாகவே இருக்காங்களே. இல்லை, தேமுதிக 2 தரப்புலையும் பேசிக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. கடைசியாக எனக்கு தெரிஞ்சு இவங்க கேட்குற டிமாண்டை அதிமுக பாஜக கூட்டணியில் தான் கொடுக்க முடியும். ஏன்னா அதிகப்படியான சீட்டும் மற்ற விஷயங்களும் அவங்க கேட்பாங்க. அதனால திமுக கூட்டணியில் இவங்க கேட்குற அதிகப்படியான சீட்டை கொடுக்க முடியாது. ஆல்ரெடி அங்கே கூட்டணி கட்சிகள் அதிகமாக இருக்குது, ஓவர்ஃப்ளோவாக இருக்குது. அதனால் அந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை இவருக்கு வந்து இந்த எடப்பாடி பழனிசாமி மேலே அந்த ராஜ்யசபா சீட் கொடுக்குறங்கிற ஒரு கோபம் வருத்தம் இருக்குது. அது சில வார்த்தைகளை விட்டுட்டாங்க அவங்க. அதெல்லாம் அந்த மனத்தில் வச்சு வேண்டாம் ஒரு முடிவு எடுக்கலாம். அதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு. அதிமுக பாஜக கூட்டணிக்கு போகிறது தான் அவங்களுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அவங்க கேட்குற சீட் அங்கே தான் கொடுக்க முடியும். இப்போ ராமதாஸோட எதிர்காலம் என்ன சார் ஆகும்? ஏன்னா இவர் வந்து கட்சியும் பிடிச்சிக்கிட்டாரு, கூட்டணிக்கும் போயிட்டாரு அப்படின்னும் போது அப்போ ராமதாஸ் அவர்கள் தனித்து விடப்பட்டாரா? இல்லை, தனித்து விடப்பட்டாராங்கிறது ஏறக்குறைய அப்படி தான் இப்போ இருக்கிறாரு. நீ அடுத்து அவர் அரசியல் நகர்வு, அவர் அமைக்க போகிற கூட்டணி, ஏன்னா திமுக கூட்டணி வருவதற்கான வாய்ப்பு இல்லை. எந்த கட்சியை வச்சு கூட்டணி அமைக்க? திமுக கூட்டணி வருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் விசிகா ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. பாமக எந்த அணியில், எந்த பிளவில், எந்த ரூபத்தில் வந்தாலும் நாங்கள் அலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. அப்போ பாமக அன்புமணி தலைமை, ராமதாஸ் தலைமையிலான பாமக திமுக கூட்டணி வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை.
அப்போ ஒரே ஆப்ஷன் அவருக்கு வந்து தாவேக்கா தான். தாவேக்கா விஜயை ஏற்றுக்கிட்டு போவாரா அப்படிங்கிறது தெரியலை. அப்படிங்கிறது அடுத்து அவருக்கு இப்போ வரைக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் வந்து தாவேக்கா தான். அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி.